அப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கிற? நல்லா இருக்கேன். உட்காருங்கப்பா. நல்லா இருக்கியா? என்ன குழந்தைகளை காணோம்? ஸ்கூல் போயிடறாங்கப்பா. ஸ்கூல் போயிடறாங்களா? ஓஹோ சரி. வெயில்ல ஏன்ப்பா வந்தீங்க? ஒண்ணும் இல்லம்மா, டாக்டரை பார்த்தேன், கண்ணாடி போடணும்னு சொன்னாரு. கண்ணாடி வாங்கலாம். பென்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, பென்ஷனும் வரல. ஒரு 1000 ரூபாய் வேணுமா கண்ணாடி வாங்குறதுக்கு. அதான் சரி வந்துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தோம்மா. என்கிட்ட சுத்தமா காசு இல்லப்பா. அவங்க பையன்கிட்ட போய் கேட்கலாம்ல. அவங்கதான் நல்லா செஞ்சீங்க சின்ன வயசுல. எப்படி இருக்கும்? இப்ப எனக்குதான் செஞ்சுக்கிறீங்க. அவனதான் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிறீங்க. இப்ப வந்து என்கிட்ட காசு கேட்கறவங்ககிட்ட சுத்தமா காசு இல்லை. அவளை போய் கேளுங்க. இல்லம்மா, பென்ஷன் வந்தா நான் கொடுத்துறேம்மா. ஏன்னா எனக்கு பென்ஷன் வரல. பென்ஷன் தான் நான் ஏன் ஒண்ணு கேட்க போறேன். பென்ஷன் தான் கண்டிப்பா கொடுத்துருமா. ஒரு 1000 ரூபாய். அவங்க கேட்டதெல்லாம் நீங்க தானே செய்வீங்க நல்லா. எனக்குதான் செஞ்சிருக்கீங்க. இப்ப வந்து காசு கேக்குறீங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஆமா, உங்க 2 பேரை நல்லா பார்த்தேன். என்னோட 2 கண்ணா பார்த்தேன் உங்க 2 பேரை. உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியா பார்த்தேன். நான் வயசான காலத்துல நான் நல்லா பார்த்துப்பான்னு நீங்க சொன்னீங்க. கட்சியில போந்து நான் ஒரு 1000 ரூபாய் என்னோட கண்ணாடி கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்றியம்மா. அப்பெல்லாம் சொன்னதான்பா. இப்ப என்கிட்ட காசு சுத்தமா இல்ல. அவன் நல்லா இருக்கிற அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்கதான் எல்லாம் செஞ்சுங்க. தருவாங்க. போங்க. சரிம்மா, வரமா. காபி சாப்பிட்டு போங்கப்பா. நீ சொன்னது எனக்கு திருப்தி தருமா. சாப்பிட்டேன். சரி சுந்தர. சுந்தர. வாங்கப்பா. என்னப்பா வீட்டுப்பா இருக்கிறா? நல்லா இருக்கேன்ப்பா. முதல்ல உட்காருங்கப்பா. அவங்களாம் ஸ்கூல்ல இருக்காங்கப்பா. ஸ்கூல் போயிட்டாங்களா? நீங்க என்னப்பா இந்த வேளாண்மையில வந்திருக்கீங்க? வீட்டுல இருக்காத? ஒண்ணும் இல்லப்பா, பேப்பர் படிச்சு நம்ம நல்ல பழக்கம் ஆயிடுச்சா. சரி. கண்ணாடி போடாம இருக்க முடியல நம்மளால. டாக்டர் பார்த்தா கண்ணாடி போட்டுதான் ஆகணும்னாரு. அப்புறம் கையில பென்ஷன் வர வரலையா? பென்ஷன் வந்தா நான் வாங்கிடுவேன் கண்ணாடி. பென்ஷன் வர இல்ல. ஒரு 1000 ரூபாய் வாங்கணும் கண்ணாடி வாங்க. காசா? காசா? அதான் உன் பொண்ணுக்கு எல்லாமே நல்லா செஞ்சீங்க. தலையில தூக்கி வச்சா நீங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல. ஏன் கேட்டுக்கிட்டு? பென்ஷன் வந்தா நான் கொடுத்துருவேன்பா. 1000 ரூபாய் காசு கேட்கல. இப்போதைக்கு என் கையில காசு இல்ல. ரொம்ப டைட்டா இருக்கு. நீ சின்ன வயசுல என்ன சொன்னேன்? நான் இருக்கிறேன்பா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வயசான காலத்துல பின்னால நான் நல்லா பாத்துப்பேன் சொன்னேன்லப்பா. என்னப்பா இப்படி தடுத்துறாப்பாவா? அப்போ சொன்ன. இப்ப என்கிட்ட காசு இல்லையே. 1000 ரூபாய் தான் காசு கேட்கலாம். பொண்ணு தான் நல்லா வசதியா இருக்காங்கல்ல, அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல. சரிப்பா, நான் வரேன்பா. பா உட்காருங்கப்பா. இதுல இருக்குப்பா, நீ கேட்டது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குப்பா. வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, எத்தனை நாளும் இருங்க. ஆனா பணம் மட்டும் கேட்காதீங்க. சரிப்பா, நான் அப்போ எப்படி பேசி பசங்க. அப்பா என்னப்பா, நான் ஏற்கனவே போன் கேட்டுருந்தேன், புது போன் வாங்கணும்ட்டு. ஆமா, நல்ல ஆஃபர்ல வந்திருக்கு. சரி, பணம் தரேன்னு சொன்னீங்கப்பா. தரம்பா, சாயந்தரம் பணம் வரும். நான் கண்டிப்பா கொடுக்குறேன் உனக்கு, கவலைப்படாத. ஓகே, கண்டிப்பா தருவீங்களப்பா? இல்லப்பா, கண்டிப்பா கொடுப்பேன். நான் சொன்னா கொடுப்பேன். ஈவினிங் எனக்கு வந்து பணம் நான் கண்டிப்பா தரேன். வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. முன்னாடி பாருங்க, நல்லா சூப்பரா நல்லா வச்சுக்கிறேன்ப்பா. நல்லா ராஜா மாதிரி உங்களை காப்பாத்துறேன்ப்பா. எனக்கு தெரியும்பா, நீங்க நல்லா பத்திரமா என்ன பாத்துப்பீங்க. எனக்கு தெரியும்பா, நீ கவலைப்படாப்பா. ஈவினிங் கண்டிப்பா கொடுக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி வரேன். அப்பா என்னம்மா? எனக்கு செலவு காசு வேணும்பா. எதுக்குமா? என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகணும்பா. செலவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். உங்க பையன் கேட்ட மட்டும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. எனக்கு மட்டும் என்ன கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? கொடுப்பே கொடுக்க மாட்டீங்களா? நீங்க 2 பேரும் 2 கண்ணுமா எனக்கு. நான் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? கொடுங்க. தேங்க்ஸ்பா. இப்போ எப்படி பேசி பத்தியா? அப்போ பணம் இல்லாதான் நம்ம பசங்கிட்ட கூட நமக்கு மரியாதை. சரி ஈவினிங் கேட்டு சொல்றேன் நான் கண்டிப்பா. இல்ல அவன் நம்ம சொன்னதை ஒத்துப்பா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். கண்டிப்பா ஒத்துப்பான்பா. குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங்பா. சரி, இல்ல நான் சொல்றேன்னா சொல்லுவேன், சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் ஆறா நீ போற அந்த பக்கம். இங்க வரும்பா. குட் மார்னிங் சொல்லி நினைக்கிறாம்மா. நான் வந்ததுல இருந்த கடுப்பா இருக்குது. நான் பேசுறேன். நான் ஈவினிங் 6 மணிக்கு பேசுறேன். வைக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். யாரா நீ?
யாருன்னு தெரியலப்பா இவ. நான் வந்ததுல எனக்கு இதேதான் சொல்லுவேன், குட் மார்னிங் குட் மார்னிங். அது மெண்டல் போயிடா, குட் மார்னிங் சொல்லிட்டே இருப்பான். போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. மெண்டலா? கா சுமதேக்கா வாடியம்மா. என்னக்கா என்ன பண்றீங்க? பார்த்தா அப்படி நிஜமாங்க வாழ்ந்துக்கிறேன். என்ன உங்க மருமக எங்க கல்யாணத்துல பார்த்தது எல்லாரோடய நல்லா ஒத்து போயிட்டாளா? ஜாலியா இருக்காளா? சந்தோஷமா பேசுறாளா? சிரிக்கிறாளா? நல்லா பொக்கிஷ மாதிரி பூட்டி பூட்டி உள்ளே வச்சுக்கிற போல வந்து அவளை காணோம். பூட்டி பூட்டி வச்சுக்கிறாங்க மருமகளை. காலில இருந்து ஒரு வெங்காயம் அறிய சொன்னா வெங்காயம் அறிய தெரியல, துணி தைக்க துணி தைக்க தெரியல, ஒரு சமையல் செய்ய தெரியல, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறான்னு தெரியல. நான் உன் வீட்டு வேலைக்காரைய பத்தி கேட்கல, உன் மருமகளை பத்தி கேட்கிறேன். என் மருமகத்தான் சொல்றேன். மருமகன மரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? மருமகளும் இன்னொரு பொண்ணுதான் உனக்கு, புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவங்க வீட்டுல வாழ வந்த பொண்ணு தானே, வேலை தரலன்னா சொல்லி கொடு, இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொன்னா புரிஞ்சு செய்ய போறா. சொல்லி கொடுத்து செஞ்சுட்டாலும் எல்லாம் பேசாதீங்க. சரி நான் போறேன். எல்லா மாமியாரும் இப்படிதான் இருக்குதுங்க. மருமகளை மகளா நினைங்க முதல்ல. போயிட்டு வரேன் நானு. போ வாரா சொல்றதுக்கு. நைட்டி நைட்டி நைட்டிமா நைட்டி நைட்டியா? ஏமா இப்படி எடுத்துன்னு வா. எவ்வளவுமா நைட்டி? 200 ரூபாய்மா. கொண்டா பாக்கலாம். என்னது 200 ரூபாவா? 150 ரூபா தான். 200 ரூபாய் சொல்ற? அவ்வளவு பெரிய கடையிலயே 200 ரூபாய் தான். நீ தெரு மேல எடுத்துட்டு வந்துட்டு 200 ரூபாய் சொல்ற? அம்மா 180 ரூபாய் எடுத்தம்மா. 20 ரூபாய் தான் மேல் கொண்டு போட்டு விட்டேன். அதெல்லாம் இல்ல. வேற என்ன கலர் வச்சிருக்க? இருக்குதுமா. ஒன்னும் கலரே ஒன்னும் நல்லா இல்ல. எல்லாம் சுமாராதான் இருக்கு. 150 ரூபாய் வாங்கிக்கோ. இல்லம்மா அசல் ரேட்டாவே தாங்கம்மா. அதெல்லாம் இல்ல. 150 ரூபானா கூடு. வயசான காலத்துல அந்த அம்மா கிட்ட போய் அப்படி பேரம் பேசுறிய? அந்த அம்மா பாவம் வயசான காலத்துல வெயில இந்த நைட்டு வித்தாதான் எனக்கு பொழப்புன்னு சொல்லுது. ஆனா இது வித்தாதான் எனக்கு மேல் கொண்டு ஏதோ காசு கிடைக்கும், 1 ரூபா அதை வச்சுதான் நான் கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும், குடும்பம் பண்ணணும்னு சொல்லுது. அதுகிட்ட போய் நீ பேரம் பேசுவ. இதே நேரம் டி நகருக்கு போனீங்கன்னா அவன் போட்டிருப்பான், டி நகர்ல 200 ரூபாய் பிக்சர் பிரைஸ் போட்டுருவான். அதை போய் பார்த்தா என்ன ரேட் சொல்றோம் அந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கி வந்துடுவீங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருந்து ஆட்டோல போவீங்க, ஆட்டோல போறதுக்கு வரதுக்கு அதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஏன் ஆட்டோல போறீங்கன்னா கூட பஸ்ல போவீங்க, பஸ்ல இருந்து போறதுக்கு வரதுக்கு நீங்க டீ சாப்பிடுவீங்க, இல்ல ஜூஸ் எதாவது சாப்பிடுவீங்க, அதுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவாயிடும். எப்படி? அப்ப நீங்க இந்த காசு நைட்டி காசோட சேர்த்து ஓட்டு அந்த காசு அப்படி இருக்க சொல்ல இந்த அம்மாட்ட வாங்கினா உனக்குன்னா அவ்வளவு கஷ்டம். நான் கேட்கறேன், பாவம் அவங்களாம் வந்து மனசு நோகடிக்கிற மாதிரி பண்ணாத, புரியுதா? நீங்க எப்பதான் நீங்க இந்த மாதிரி பொண்ணு காட்டுமா? நீ எந்த நைட்டு மாத்துது? இந்த நைட்டியாமா இதா இருக்குதா? சரி இந்தாமா, இந்தாமா 200 ரூபாய் இந்த வச்சிரு. இந்தா நைட்டு வச்சிரு. சரிம்மா சரிம்மா. இது இன்னைக்கு வச்சு இதை வச்சுதான்ப்பா சாப்பாடு நல்லா இருக்கணும். சரிம்மா சரிம்மா சரி சரி. 150 ரூபாய் நைட்டு போய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடி. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி ஏழை நிறைய வியாபாரி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேரம் எல்லாம் பேசாதீங்க. ஒண்ணு உங்களால வாங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்ல வாங்க முடியாதுன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுவேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப தப்பு. அவங்க வயிற்று பொழப்புக்காக தானே வராங்க, அவங்கள போய் பேரம் பேசுறீங்களா? இந்த மாதிரி அவங்க மனசு வாங்குறதுமே இவங்க இல்ல. எந்த நிறைய வியாபாரிகிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க, புரியுதா? மாலதி, நான் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. நீ ரெடியா இரு, புரியுதா? எங்க போறோம்?
சாயந்தரம் சினிமாக்கு போறோம். சினிமாக்கா? ஆமா, போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால சார் 2 டிக்கெட்டோட வரோம். நீ ரெடியா இருக்க, நம்ம போறோம். சரி சரிங்க, நான் ரெடியா இருக்கேங்க. சரி சரிங்க. இல்ல வாங்க, எப்படி இருக்கீங்க? என்னடா ரொம்ப நாளா இருப்பா பார்த்தாச்சு. எங்கடா இருக்கிற இவ்வளோ? ஊர்ல இருந்து இன்னைக்கு தானே வந்தேன். எந்த ஊரோட போயிருந்தா? வெளிநாடு போயிருந்தேங்க. அப்படியா? என்ன பண்ற வெளிநாடு? என்ன வேலை? அது நம்ம வந்து சொல்றேன், இப்போ வாங்க ஒரு பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டி, வாங்க போலாம். ஏய், நான் இந்த மாதிரிலாம் கிடையாது, குடும்பஸ்தனா ஆயிட்டேன். இப்போ நான் ஆபீஸுக்கு போறேன், சாயந்தரம் வெளியே போட்டா பிளான் பண்ணிக்கிறோம். நானும் என் ஒய்ஃபும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் எங்க போறது, நீ போ. அந்த சாயங்காலம் ப்ரோகிராம் மாத்திருங்கண்ணே. வாங்கண்ணே. என்ன விஷயம்? ஃபாரின் சரக்கு வச்சிருக்கேண்ணே, சாப்பிடலாம் வாங்க. ஏய், நான் போய் சாப்பிடுறது இல்லடா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன்டா. நானே நீங்க இத போய் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றீங்க. நானே நீங்க பெரிய கொடுமைண்ணே இதெல்லாம். இந்த மாதிரிலாம் கிடையாது. நானு இப்போ வந்து குடும்பஸ்தனா ஆனதுல இருந்து நான் நல்லா நிம்மதியா இருக்கிறோம், என் ஒய்ஃபு கூட. என்னை வந்து தொந்தரவு பண்ணது, எங்க போனா நீயே போட்டணும். ஃபாரின் சரக்குலாம் சும்மா வா, ஊர்லயே உங்களுக்கு. ஃபாரின் சரக்கா? ஆமாண்ணே. என்னடா நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீடே. சரி வாடா வாங்க போலாம். சரி வாடா. வாங்க வாங்க. மாயம் வாழ்வே மாயம். வீடு வந்துச்சு. ஆமாப்பா. பாத்துங்களா? சரியா? சரிப்பா, போ. நல்லபடியா போயிட்டு பாத்து 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 நல்லபடியா போயிட்டு. உலகே மாயம் வாழ்வே மாயம். நம்ம மனைவி மாலதியா? ஹாய் டார்லிங், how are you? என்னடா சொல்லா ஹாட்டா இருக்கிறியா? யோ அடச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மணி இல்லையாச்சு? ஏய், குடிக்கலடி, கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, உங்க ஊர்ல எல்லாம் குளிமா எடுத்துவாளா? நான் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். மறுபடி மறுபடி எங்க போற?